சார், அதாவது அவர் பேசினது, சார் பேசினது, இதை வைத்து பேசும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காங்கிரஸ் திமுகவிற்கு இழைத்த துரோகம் எங்களுடைய தோழர்களை மனவருத்தப்படுத்தி இருக்கிறது, அதனால நாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில்லை, புறக்கணிப்பது அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கிறோன்ட்டு. சார், உண்மையில் காங்கிரஸ் துரோகத்தை திமுகவிற்கு மட்டும் செய்திருக்கிறதா அல்லது மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கே செய்திருக்கிறதா சார்? ஒரு 5-6 கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுவேன். சொல்லிருங்க. நீங்க குறுக்கிட யாரையும் விட மாட்டேங்கிறது. நான் யாரையும் குறுக்கிடல, உங்களோட நான் முடிச்சிடுவேன். பதிலையே கேள்வியா கேட்கிற ஒரே ஒரு ஆங்கர் நீங்க மட்டும்தான். எனக்கு அதனால உங்களை ரொம்ப பிடிக்கும். அதான் உங்க விருப்பத்தையே கேட்கறது. இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு சொன்னீங்க. என் விருப்பத்தை நான் கேட்டா நீங்க சொல்லிடுவீங்களா? அதான் உங்களோட விருப்பத்தையே கேள்வியா முதல்ல ஒண்ணு கேட்கறத அவர் பாராட்டுறாரு. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க காங்கிரஸ் சார்பில் யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவரு ஒரிஜினல் திமுக காரன் சார். அது இடையில காங்கிரஸ் வாடகைக்கு போனது இல்ல சத்தியம் பண்ண சொல்லுங்க. அதாவது அந்த கட்சிக்கு தலைவனையே வாடகைக்கு தான் ஆள்பிச்சு வச்சிருக்காங்க. நான் முடிச்சிடுறேன். அதுவே கிடையாது. அதனால அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேட்டீங்க, உள்ளூர் தமிழன் ஆரம்பிச்சு உலக தமிழன் வரைக்கும் காங்கிரஸ் யாருன்னா தமிழனுக்கு துரோகியே காங்கிரஸ் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. உள்ளூர் உலகம் வரைக்கும், அப்போ இலங்கை வரைக்கும் வச்சுக்கோங்க, நான் அதுக்கு மேலே போக மாட்டேன். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இவ்வளோவையும் தாண்டி பாவம் பலியெல்லாம் சுமந்தது நாங்கள். மத சார்பின்மைன்னு ஒன்று சொன்னோம். மோடியை எதுக்கிறதுக்கு ஐயா இந்தியா கூட்டணி, மாற்றம் இல்லை. மோடியோட கொள்கை என்ன ஐயா? இந்த நாட்டில் கிறிஸ்டின் இருக்கக்கூடாது, முஸ்லீம் இருக்கக்கூடாது, இவ்வளோதான் கொள்கை. புரியுற மாதிரி பேசுவோம். இந்த 2 பேரும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு என்ன, டேய் இந்த 2 பேர் தான் இருப்பான், நீ இருக்கக்கூடாது, போயா வெளியில், இதான் எங்கள் கொள்கை. இந்த ஒரு பாவத்துக்கு இந்து மத விரோதின்னு வேற எங்களுக்கு பட்டம். யாரால? இந்த தியாகியால், பக்கத்தில் உட்காந்துருக்க இந்த தியாகி கம்பெனியால். நாங்களும் தேடி தேடி பார்த்தோம். நான் திரும்பி கேட்குறேன், இவரை ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் யாரும் உயிரோடு இல்லை, எப்பயோ எல்லாம் போயிட்டாங்க. அப்படியா? எப்பயோ போயிட்டாங்க. நீ வேணா இப்போ சவால் விட்றேன், ராஜசேகர்கிட்ட நேராக சவால் விட்றேன், போலீஸை கூப்பிடுங்க, அது சிஎம் ஜோசப் விஜய்கிட்ட பேசிடுவோம். ஒரு 2 நாளைக்கு 1 மாசமா தேடுங்க, 1000 ஒரிஜினல் காங்கிரஸ்காரனை பிடிச்சிட்டு வந்து நிறுத்த சொல்லுங்க. கிடைக்காது. 6 வருஷம் தேடினாலும் கால் கிடைக்க மாட்டான். ஏன்னா 1000 பேர் கூட இல்லை. அது இது அப்புறம் பேசு. முடிச்சிட்டு பேசுறாங்க. இதுதான் கண்டிஷன். இவர் வேற சொல்றாரு, ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக சொன்னார்கள், அதற்காக நாங்கள் இல்லை என்று சொல்ல ஓடிட்டோம். மக்கள் தீர்ப்பு விஜய் முதல்வர் ஆக்குவதற்கு அப்படின்னு இவர் சொல்லி இவர் தான் பேசினார். நான் கேட்குறேன், மக்கள் தீர்ப்பே மோடியை பிரதமராக தான் அதானே? நீ கட்சியை கழிச்சிட்டு போய் மோடியோட சேர வேண்டியதானே? நீ எதுக்கே நீங்கள் தனியாக கட்சி நடத்துறீங்க? போய் சேர வேண்டியதானே மோடி கூட? இதை சொல்கிறதுக்கு ஒரு ராஜசேகர் தேவையா? ஒரு MABL படித்த ராஜசேகர் தமிழ்நாட்டுக்கு அவசியமா? அதான் நான் சொன்னேன். அவர் காங்கிரஸ்காரன் இல்லைங்க, அதனால் அவருக்கு வராது. அது ஒரிஜினல் திமுக காரன், அதனால் அது அப்புறம் கூட வச்சுக்குவோம். அதனால் நான் அது கூட போல, அது அப்புறம் கூட வச்சுக்குவோம். இன்னொரு பெரிய விஷயம், நாங்கள் இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் எங்கே இருக்கீங்க? முதல்ல இந்தியா கூட்டணியே எங்கே இருக்கு? இந்தியா கூட்டணின்னு இருந்திருந்தா நாங்கள் ஏன் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கூட்டணி, முற்போக்கு கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து இங்கே பேசியிருக்க போகிறோம்? தேர்தலில் நீங்களும் தான் அமைதியாக உட்காந்துருந்தீங்க. எங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணியில் யார் இருக்காங்க. கட்சா ஆச்சா இப்படி எடுத்துக்குவோம். ஒருத்தன் ஆட்சிக்கு வந்துட்டா பெரிய ஆளாயிட முடியுமா? இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா அந்த அந்த ஆட்சி அப்படியே ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சா? நான் தெரியாமல் கேட்குறேன், மோடி என்னைக்காவது ராகுல் காந்தியை திரும்பி பார்த்தது உண்டா? மதித்தது உண்டா? பேசுனது உண்டா? ஆனால் ராகுல் காந்தியோட பலம் என்ன தெரியுமா? பெரிய பலமே முப்படையும் பின்னால் இருந்தது. அந்த முப்படை யாரு? முதல் படை MK ஸ்டாலினோட படை, 2வது படை மம்தா பானர்ஜியோட படை, 3வது படை பினராயி விஜயனோட படை. இந்த முப்படையும் இருந்ததுனால் ராகுல் காந்தி முப்படையும் ஆண்ட தலைவன் மாதிரி காட்சி அளிச்சிங்க. அப்படி காட்சி அளிச்சிங்க. இப்போ எங்கேயா போச்சு? முப்படையும் காணப்போச்சு. 2 மந்திரி சீட்டுக்கு அடவு வச்சுட்டு போட்டீங்க. பார்லிமெண்ட்லயே நாங்கள் உங்களை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு தனியாக நாற்காலியை ஒதுக்கி போட்டோம். சரி, ஆனால் அப்போ யார் அறிவுபூர்வமாக இந்த தமிழ்நாட்டு மக்களையும் இந்தியாவையும் காப்பாற்றுற இடத்துல இருக்கான்? நான் இப்போ கேட்குறேன்,
இப்பயும் நான் திரும்பி இந்த சொல்றேன். கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிப்பதன் மூலமாக நான் வந்துடுறேன் சார். மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியிலிருந்து திமுக நகர்கிறதா? மன்னிக்கணும், நாங்க இப்பயும் சொல்றோம், யார் வேணாலும் பிரதமராரு, யார் வேணாலும் முதலமைச்சராரு, ஆனால் கொண்ட கொள்கையிலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டோம். அந்த தலைவன் கலைஞர் பெற்ற பிள்ளை மு.க. ஸ்டாலின். நீங்க என்ன வேணாலும் பாலிசி திணிச்சு பாரு, கட்சி ஒன்று இருக்கு, இது அழியா ஆக்கப்பூர்வமான கட்சி, கொடியை கையில பிடிச்சி தூக்குற வரைக்கும் பறக்கும், திருப்பி பிடிச்சா எதுக்குறவன் ஓடிடுவான். அந்த அளவுக்கு இது படைபலம் உள்ள ஒரு கட்சி. நீ ஆட்சி அதிகாரத்துக்கு போய் அடிமையாயிட்டிய, இவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சியை நீ இழந்துட்டிய. திமுக நினைச்சா நாளைக்கு ஆட்சி 1/2 மணி நேரத்தில் கழிச்சிருவான். எத்தனை ஆட்சியை கழிச்சிருக்கோம், எத்தனை பேரை மிரட்டியிருப்போம், எப்பெல்லாம் செஞ்சோம். தமிழனுக்கு ஆபத்து வரும்போது, நல்ல வேலை அடுத்த வரி சொல்லாம போயிருக்கீங்க. தமிழனுக்கு ஆபத்து வரும்போது முடிச்சிடறேன் சார். தமிழனுக்கு ஆபத்து வரும்போது உலக நாடையே மிரட்டணும். எங்க இலங்கை தமிழனுக்கு ஆபத்து வரும்போது உலக நாடையே மிரட்டிங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு தலைவன் மு.க. ஸ்டாலின். அந்த மனுஷனை நீ இழந்துட்டு எங்கேயா காங்கிரஸ் உயிரோடு இருக்கும்? இருக்குமே. இன்னொரு வரி சேர்த்து சொல்லணும்னா, காங்கிரஸ் என்னைக்கோ காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா அப்ப கூட கலைஞர் தான் இத்தாலியே நீங்க வாழக்கூடாதா, ஆளக்கூடாதா அப்படின்னு வசனம் பேசினது. இன்னைக்கு அதே வசனத்தை திரும்பி கேட்கிறேன். ஆளுங்கட்சி மோடி அமெரிக்காவுக்கு அடிமை, எதிர்கட்சி ராகுல் இத்தாலிக்கு அடிமை. ஓகே சார், உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? ஓகே.